நேற்று வந்து திருப்பரங்குன்ற அந்த நிகழ்வு எப்படி சார் பாக்குறீங்க? இது வந்து மலை மீது சொல்லிட்டு பல அமைப்புகள் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரும் இது ஏதாவது ஆன்மீகத்துல எந்த சர்ச்சையும் வரக்கூடாது. யாருமே அது எந்த பக்கம் இவங்க பக்கமோ அந்த பக்கமோ இருக்கக்கூடாது. அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது, சர்ச்சையும் பண்ணக்கூடாது, குழப்பம் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது. நீதிமன்றம் சொல்றபடி நம்ம கேட்கணும். அதாவது மாற்று தரப்பு, அதாவது வந்து அப்ஜெக்ஷன் தரப்பு வந்து அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தா தேர்தல் ஆணையத்தில் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? நாங்க என்ன முறைப்படி என்னவோ நடக்க போகுது, அவ்வளவுதான். சார், தமிழகத்துல கூட்டணி ஆட்சி சாத்தியமா? இப்ப ஏன்னா திமுக கூட்டணி விசிகனுடைய பொதுச் செயலாளர் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, திமுக கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லை இந்த தேர்தல். நீங்க சொல்லியிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கோட தான் நாங்க அரசியல் தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம். இப்ப ஒன்னும் அவசரம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கலாம். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தினோட பங்கு பெறுவது வாய்ப்பு. அதான் தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம். பாமகவில் இருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் வந்து தேர்தல் அரசியல் பாமக எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. மக்கள் நல்லா இருக்கிறாங்க, பொதுமக்கள் நல்லா இருக்காங்க, கட்சிக்காரங்க தெளிவா இருக்கிறாங்க, எந்த குழப்பமும் கிடையாது. இதுல ஒரு சில திமுகவின் கைக்கூலிகள் உடைய வேலை இதெல்லாம். திமுகவுடைய கைக்கூலிகள் தான் எங்க கட்சிக்குள்ள குழப்பம் செய்ய முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுருச்சு, அவ்வளவுதான். ஒன்னும் ஆக போறது கிடையாது. திமுக என்ன சொல்றாங்களோ இந்த கைக்கூலிகள் அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால எது செஞ்சாலும் ஒன்னும் வேலைக்கு ஆக போறது கிடையாது, முறியடிக்கப்படும். டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து 6 தேர்வு மட்டும்தான் நடத்த முடியும் சொல்லிட்டு அட்டவணை வெளியிட்டு சம்பந்தமா நானும் நேற்று அறிக்கை விட்டுருக்கிறேன். நான் இப்ப இந்த ஆண்டே வந்து 7 தேர்வுகள் பண்ணிருக்கிறாங்க. அதுல வந்து வெறும் 10,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து 6 தேர்வுனா வெறும் ஒரு 6,000 பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு, கிரேட் 4 வேலைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்கறாங்க. அப்போ ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிஎஸ்ல வெறும் 6,000 பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அநியாயமா இருக்குது. இதெல்லாம் நிச்சயமா அது நியாயம் இல்லை. அதனால இன்னும் கூடுதலாக எவ்வளவு, அதாவது இப்ப என்ன திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டுறாங்க. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 5 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் கிட்ட 2 லட்சம் அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிட்டு இருக்காங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 7 லட்சம் வேலை காலியா இருக்கு.